اوكي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இதற்கு முந்தைய வகுப்பு நம்ம பார்த்தது மஅதின், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஹரஜ் மினல் அர்த், பூமியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களில் குறிப்பாக மஅதின், அதாவது தங்கம் வெள்ளி மாதிரி சுரங்கங்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உலோகங்கள், கனிம பொருட்கள், இவற்றுக்கான ஜகாத் இது நம்ம பார்த்தோம். அத மறுபடியும் ஒரு முறை நம்ம கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு இன்றைக்கான வகுப்பு அதுக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஹரஜ் மினல் அர்த், பூமியிலிருந்து வெளிவரக்கூடியவை, அதனுடைய ஜகாத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். பூமியிலிருந்து வெளிவரக்கூடியவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்களுடைய அல் முக்னி என்ற அந்த கிதாபுல அவங்க கொடுத்த ஒரு வரையறையை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்னால இமாம் இப்னுல் அசீர் அந்நிஹாயா ஃபி கரீப் அல் ஹதீஸ் வல் அஸர் என்ற அந்த கிதாபுல அவங்க சொல்லியிருந்ததை பார்த்தோம். மொழி ரீதியாக மஅதின் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத பார்த்தோம். அதன அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. ஐன் தால் நூன், இந்த 3 எழுத்துக்களிலிருந்து அதன என்ற வார்த்தை வருது. அதுக்கு டு ரிசைட், ஒரு இடத்துல தங்கி இருப்பது, மிக நீண்ட காலமாக ஒரே இடத்தில் இருப்பது அப்படின்னு சொல்லி பொருள். இப்ப இந்த மாதிரியான பொருட்கள் பூமியில் மிக நீண்ட காலமாக புதைப்பட்டு இருப்பதால் இவற்றுக்கெல்லாம் மஅதின் அப்படின்னு பேர். அந்த பன்மை மஆதின். சரி, இது மொழி ரீதியான பொருள், மஅனா லுகவிய்ய. இங்க நம்ம பார்க்கிறது இந்த வகையான பொருட்கள் ஜகாத்துக்குரியவையா அப்படின்னு பார்க்கிறோம். பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய பொருட்கள், வெளியே எடுக்கக்கூடிய பொருட்கள், அவற்றில் எவை ஜக்காத்துக்குரியவை என்று பார்க்கும்போது, அப்ப இதற்கு ஷரியா ரீதியான, இஸ்லாமிய சட்டம் ரீதியான ஒரு விளக்கம், ஒரு வரையறை தேவை. மஅனா ஷர்ஈய தேவை. அதுதான் இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி அவங்களுடைய அந்த அல் முக்னியில அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவங்க 4 விஷயங்களை அதுல சொல்றாங்க. இந்த வரையறை, இந்த டெஃபினிஷனுக்குள்ள என்னென்ன சொல்றாங்க? அது அல்லாஹ்வினால் பூமிக்கு அடியில் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இது முதலாவது. 2வது, பூமியினுடைய வழக்கமான தன்மையில் இருந்து அது மாறுபட்டதாக இருக்க வேண்டும். 3வது, பூமியில் இருந்து அது அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். 4வது, அதற்கென்று மதிப்பு, பொருள் சார்ந்த மதிப்பு இருக்க வேண்டும். அது செல்வமாக மதிக்கப்பட வேண்டும். இந்த 4 விஷயங்களை சொல்றாங்க. அப்ப அந்த 4 விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அந்த 4 விஷயங்கள்ல எது எது இல்லை என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன? அது அல்லாஹ்வால் பூமிக்குள் வைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் பூமியை படைத்த முறையில் அது பூமிக்கு உள்ள இருக்கும். மனிதனால் பூமிக்குள்ள வைக்கப்பட்டதாக அது இருக்கக்கூடாது. மனுஷங்க சில விஷயங்களை புதைச்சு வைப்பாங்க. அது நம்ம தலைமுறையில புதைச்சு வைக்கலாம், அல்ல பல தலைமுறைகளுக்கு முன்னாடி புதைச்சு வைக்கலாம். ஆனா அது மனிதர்களால் வைக்கப்பட்டதுதான். இப்ப இது ஜகாத் சம்பந்தப்பட்டதாக வரல. மனிதனால் வைக்கப்பட்டதா இருந்தா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துக்குள்ள அது வரல. பூமிக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியவை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது அல்லாஹ்வால் பூமிக்கு வைக்கப்பட்டிருக்கணும், பூமிக்கு உள்ள வைக்கப்பட்டிருக்கணும். அதை மனிதர்கள் கண்டடையும். மனிதர்களால் பூமிக்கு உள்ள வைக்கப்பட்டு அதை மனிதர்கள் கண்டடைவது என்பது புதையல் அப்படிங்கிற அந்த சட்டத்துக்குள்ள வந்தோம். இது புதையல் சம்பந்தப்பட்டது அல்ல, இது மஅதின் சம்பந்தப்பட்டது. அதாவது பூமிக்குள்ள இருந்து எடுக்கப்படக்கூடிய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ், உலோகங்கள், கனிமங்கள் என்ற அந்த தாது வகையை சம்பந்தப்பட்டது. இதுல முதலாவது அல்லாஹ்வால் வைக்கப்பட்டிருக்கணும், மனிதர்களால் அல்ல. 2வது என்ன? பூமியினுடைய வழக்கமான தன்மையிலிருந்து மாறுபட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது பூமியுடைய வழக்கமான தன்மை என்ன? பூமி, நிலம் அப்படிங்கிறது மண் இருக்கும், கல் இருக்கும். இதுதான் பூமியினுடைய இயல்பான தன்மை. அப்ப இந்த மஅதின் அப்படிங்கிறது, சுரங்கங்கள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது
அது மண்ணாகவோ, கல்லாவோ இருக்கக்கூடாது. அப்ப அது வேற என்னவா இருக்கலாம்? அது ஒரு மெட்டலாக, உலோகமா இருக்கலாம். அல்லது வேற ஏதோ ஒரு கனிமமாக, மினரலாக இருக்கலாம். 3வது விஷயம், அது பூமியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்ப கடல்ல இருந்து எடுக்கிறதெல்லாம் இதுல அவங்க சேர்க்கல. கடல்ல இருந்தோ, ஆறுகள்ல இருந்தோ எடுக்கப்படக்கூடியவை இங்கே சேர்க்கப்படல. இப்னு குதாமாவுடைய இந்த வரைவிலக்கணத்தில். 4வது, அதற்கு பொருள் சார்ந்த ஒரு மதிப்பு இருக்க வேண்டும். எந்த மதிப்பும் இல்லாத ஒரு பொருளா இருக்குது. பொருள் சார்ந்த மதிப்பு இல்ல அப்டின்னா, அது ஜக்காத்துக்குரிய பொருள்கள்ல வராது. இப்ப இன்றைக்கு பூமியில நம்ம ஆர்க்கியாலஜி பார்க்கிறோம். அகழ்வாராய்ச்சி பார்க்கிறோம். அதுல அந்த காலத்து விஷயங்கள்லாம் தோண்டி எடுக்குறாங்க. அது அது இந்த பட்டியல்ல வராது. அது விலை மதிக்கத்தக்க விஷயமாக இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் புதையல் மாரியான விஷயங்கள்ல வந்துரும். அல்லது சில பொருட்கள் இருக்கும். பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கும். ஆனால், அதுக்கு எந்த மதிப்பும் இருக்காது. அப்ப மதிப்பு இல்ல அப்டின்னா, அதுக்கு ஜக்காத் இல்ல. சரி. அப்ப இதுல என்னென்னலாம் வரலாம் அப்டின்னு பார்க்கும்போது, தங்கம் பூமிக்கு அடியில சுரங்கத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படலாம். அதேபோல வெள்ளி அகழ்ந்தெடுக்கப்படலாம். இரும்பு அகழ்ந்தெடுக்கப்படலாம். இது மாரி எந்த வகையான உலோகங்களையும் நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போலாம். இதெல்லாம் பூமிக்குள்ளேருந்து வெளிய வரலாம். அதேபோல மினரல்ஸ் அவையுமே பூமிக்குள்ளேருந்து அகழ்ந்தெடுக்கப்படலாம். விலை மதிப்புள்ள அந்த பொருட்கள் இருக்கு. பிரீஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு. டைமண்ட்ஸ் மாதிரி, வைரங்கள் மாதிரி. அவையுமே பூமிக்குள்ளேருந்து அகழ்ந்தெடுக்கப்படலாம். அல்லது நம்ம நிலக்கரியாக இருக்கலாம், கோல். அல்லது பெட்ரோலியம் பொருட்களாக இருக்கலாம். கச்சா எண்ணெய் இருக்கலாம். அல்லது நேச்சுரல் கேஸா இருக்கலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய எரிவாயுவாக இருக்கலாம். இது எல்லாமே பூமிக்கு அடியிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்கள் தான். சரி. இந்த வரைவிலக்கணத்துக்குள்ள வரக்கூடியது ஜக்காத்துக்கு உட்பட்டது. அப்ப முதல் விஷயம், ஒரு பொருள் ஜக்காத்துக்கு உட்பட்டதா இல்லையா? இதற்கு மேல ஜக்காத் இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறத முடிவு செய்யணும். ஜக்காத் இருக்குது அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்கு இந்த 4 அடிப்படைகள வச்சு பார்க்கிறோம். இந்த 4 அடிப்படைகள்ல ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு ஜக்காத் இருக்கு. அந்த பொருளுக்கு ஜக்காத் இருக்கு. சரி, அந்த பொருளுக்கு எப்போ ஜக்காத் குடுக்கணும்? அப்படின்னு வரும்பொழுது, அது ஒரு உலோகமாக இருந்தால், அப்போ தங்கத்தினுடைய அளவுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு நிசாப் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்ப தங்கம் 85 கிராம். இதை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு தங்கத்து மேல ஜக்காத் கடமை ஆயிடும். அதே போல தான், நம்ம பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய வேற ஒரு பொருள் இருக்கு. அது இன்னொரு உலோகம், மெட்டலாக இருக்கலாம். அல்லது வேற ஒரு மினரல், கனிமமாக இருக்கலாம். அதனுடைய மதிப்பு பார்க்கும்போது, அதனுடைய பொருள் சார்ந்த மதிப்பு தங்கத்தினுடைய நிசாபுக்கு சமமாக வந்துருச்சு. இல்ல அதை விட அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா, அப்ப அது ஜக்காத்துக்கு கடமையுடையதாக ஆகிடும். அப்ப இந்த பொருட்களுக்கான நிசாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு சமமானது. அப்ப தங்கம் எவ்வளோ மதிப்பீடு வந்தால் ஜக்காத் அதற்கு கடமை ஆயிடுதோ, அதேபோல இந்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் அது தங்கம் அளவுக்கான அந்த மதிப்பை பெற்று விட்டால், அவற்றுக்கும் ஜக்காத் கடமை ஆயிடுது. சரி, இந்த வகையான உலோகங்களுக்கும், கனிமங்களுக்கும், மெட்டல்ஸுக்கும், மினரல்ஸுக்கும் எ எப்ப ஜக்காத் குடுக்கணும்? அப்படின்னு வரும்பொழுது, அத அகழ்ந்து எடுத்த உடனே நம்ம ஜக்காத் குடுக்க மாட்டோம். குடுக்கக்கூடாது. ஏன்னா, அதுல கலப்படங்கள் இருக்கும். அப்ப அந்த கலப்படங்கள் அகற்றப்பட வேண்டும். அது சுத்தமாக்கப்பட வேண்டும். இப்ப சுத்திகரிக்கப்பட்ட அந்த உலோகம், ரிஃபைன் பண்ணப்பட்ட அந்த மெட்டல் அல்லது அந்த மினரல், அதுதான் ஜக்காத்துக்குரியதாக ஆகுது. அப்ப நம்ம பூமியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதிலேருந்து அகழ்ந்து எடுக்கிறோம். எடுத்த உடனே அது ஜக்காத்துக்கு கடமையானதாக ஆகிராது. அதனுடைய அளவு பார்க்கிறோம். அது தங்கத்தினுடைய நிசாப் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு ஜக்காத் கடமையாகும். அப்ப கூட நம்ம சுத்திகரிச்சு பார்க்கணும். ரிஃபைன் பண்ணி பார்க்கணும். ரிஃபைன் பண்ண பிறகு அது அந்த தங்கத்துடைய நிசாபுக்கு சமமான அளவுக்கு அல்லது அதை விட அதிகமான அளவுக்கு வந்துருச்சுன்னா, அப்ப அதன் மீது ஜக்காத் கடமையாகுது. சரி, இதுக்கு நிசாப் இருக்கு. பொருளுக்கான அளவு இருக்கு. கால அளவு இருக்கா? ஹவுல் இருக்கா? ஒரு இஸ்லாமிய வருடம் முடியும் வரை காத்திருக்க வேண்டுமா? அப்படின்னு கேட்டா, இல்ல. பூமியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படக்கூடிய பொருட்கள், நம்ம ஒரு
இஸ்லாமிய வருடம் வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையில்லை. எப்படி வயல்ல அறுவடையான பொருட்கள வந்து நம்ம அறுவடை ஆன உடனேயே ஜகாத் குடுக்குறோமோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும். இதற்கு நம்ம பூமியிலேருந்து அகழ்ந்தெடுத்து, அதை சுத்திகரிச்சுட்டோம் அப்படின்னா, சுத்தமாக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய நிசாப் வந்துருச்சு. அந்த பொருளுடைய அளவு வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இதுக்கு ஜகாத் கொடுத்துடணும். இதுதான் அல் ஹரஜ் மினல் அர்த், பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய விஷயங்களுக்கான ஜகாத். அதுல 2 விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒண்ணு வந்து அந்நபாத், வெஜிடேஷன். பூமியிலிருந்து விளையக்கூடிய அந்த கிரெயின்ஸ், தானியங்கள், பூமியிலிருந்து வரக்கூடிய மரம், செடி, கொடிகள்லேருந்து வரக்கூடிய பழங்கள் அல்லது காய்கறிகள், இவையெல்லாம் வந்து பூமியிலேருந்து வரக்கூடியது தான். அப்ப பூமியிலேருந்து வரக்கூடியது 2 வகையா நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஒண்ணு அதிலிருந்து விளைந்து வரக்கூடியவை. அதுதான் அந்நபாத், வெஜிடேஷன். இப்ப அதற்கான ஜக்காத்த நம்ம இதுக்கு முந்திய வகுப்புல பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப இந்த வகுப்புல இத பத்தி ஒரு விஷயம் பார்த்துட்டோம். பூமியிலிருந்து வரக்கூடிய 2வது வகை. பூமிக்கு உள்ள அது நீண்ட காலமாக இருந்து, அதை நம்ம அகழ்ந்து எடுக்கும் பொழுது, நமக்கு கிடைக்கக்கூடியது. சுரங்கமாக தோண்டி, அத நம்ம வெளிய எடுக்கும்போது, அது நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ பூமியிலிருந்து எடுக்கக்கூடியது அல் ஹரஜ் மினல் அர்த் 2 வகைப்படும். ஒண்ணு நபாத், வெஜிடேஷன், அதெல்லாம் பார்த்தோம். இன்னொன்னு மஅதின், இந்த சுரங்கங்கள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய உலோகங்கள், கனிமங்கள். இந்த 2 வகை தான். இந்த 2 வகையுமே நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறது அத்தைன். தைன் அப்படின்னா என்ன? நான் சொல்றது தைன். தீன் இல்ல, தைன். தைன் அப்படின்னா கடன். இங்கிலீஷ்ல டெட். அல் குர்ஆன்ல மிக நீண்ட சூரா எது அப்படின்னு கேட்டா, நம்மள பலரும் பதில் சொல்லிடுவோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அல் குர்ஆனுடைய 2வது சூரா, சூரத்துல் பக்ரா. இந்த சூராவுல தான் அல் குர்ஆனுடைய நீண்ட ஆயத் அதுவும் இருக்கு. அப்ப குர்ஆனுடைய நீண்ட சூரா எது? சூரத்துல் பக்ரா. குர்ஆனுடைய நீளமான நீண்ட ஆயத் எது அப்படின்னு கேட்டோம்னா, அதுவும் இந்த சூறால தான் இருக்கு. அது எத்தனாவது ஆயத்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தால் சாட்ல அப்படியே பதில் சொல்லுங்க பார்ப்போம். அல் குர்ஆனுடைய நீண்ட ஆயத். குட். சூரத்துல் பக்ராவுடைய 282வது ஆயத். 282. இந்த ஆயத்துக்கு ஒரு பேர் உண்டு. இப்ப குர்ஆனுடைய 255வது ஆயத், அதுக்கு பேர் ஆயத்துல் குர்சி அப்படின்னு நமக்கு தெரியும். ஆயத்துல் குர்சிங்கிறது குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத் தான். சூரத்துல் பக்ராவுடைய 255வது ஆயத், அதுக்கு பேர் ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத் 282வது ஆயத். இந்த ஆயத்துக்கு என்ன பேரு? குட். ஆயத்துத் தைன். தைன் அப்படின்னா கடன். இப்ப கடன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கிறாங்க. அதனால இதுக்கு ஆயத்துத் தைன் அப்படின்னு பேர். இப்ப இங்க நம்ம வந்து கடனுடைய சட்டங்களை பார்க்க போறது இல்ல. மாறாக கடனுடைய ஜகாத் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ். கடனுடைய சட்டங்களை நம்ம இங்க பார்க்க போறது இல்ல. மாறாக கடன் சம்பந்தப்பட்ட ஜகாத் தொடர்பான சட்டங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இன்ஷா. அப்ப கடன் அப்படின்னு வரும்போது 2 வகையான நபர்கள் இருப்பாங்க. ஒண்ணு கடன் கொடுத்தவர், இன்னொன்னு கடன் வாங்கியவர். இந்த 2 பேருக்குமே ஜகாத் கடமையாகுமா? எப்ப கடமையாகும்? பொதுவாக இந்த கேள்வி வரல. இந்த கேள்வி குறிப்பானது. இது ஒரு ஜெனரலான கொஸ்டின் கிடையாது. இவங்களுக்கு ஜகாத் எப்ப கடமையாகும் அப்படின்ட்டு இல்ல. இப்ப இவங்க ஒரு தொகையை கடனாக குடுத்திருக்கிறாங்க. அல்லது ஒரு நகையை கடனாக குடுத்திருக்கிறாங்க. ஒரு தொகையோ, நகையோ கடனாக வெளிய போயிருக்குது. அந்த குறிப்பிட்ட தொகைக்கு, அந்த குறிப்பிட்ட நகைக்கு இவங்க ஜகாத் கொடுத்தாகணுமா? இல்லையா? இதுதான் கேள்வி. இப்ப நம்மள சிலர் இருப்போம். சிலர் பலரே இருப்போம். பொதுவாக முஸ்லிம்கள் உதவும் தன்மை உடையவர்கள் தான். மற்ற எந்த சமூகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, முஸ்லிம் சமூகம் அப்படிங்கிறது கூடுதலாக பிறருக்கு உதவும் தன்மையை கொண்டது. இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு முஸ்லிம்கள் சும்மா இருந்துட மாட்டாங்க. அதுவும் பெரும்பாலான முஸ்லிம்கள் அவங்களுக்காக துஆ செய்யறதோட இல்லாம, தங்களால் முடிந்த உதவியை, அது உடல் உழைப்பு மூலமாக கொடுக்கக்கூடிய உதவியாகட்டும்,
பிறர்கிட்ட காண்பிச்சு கொடுக்கக்கூடிய தொடர்புகள் ஆகட்டும், அல்லது சில நேரங்கள்ல தங்களால் முடிந்த பொருளாதார உதவியாகட்டும் குடுத்துருவோம். குடுத்துட்டு அதனால சில பேர் கஷ்டப்படுறதெல்லாம் உண்டு. அது இப்ப நமக்கு பாயிண்ட் இல்ல. குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த குடுத்த தொகைக்கு ஜக்காத் இருக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய ஜக்காத் சம்பந்தமான கேள்வி கேட்கக்கூடியவர்கள்ல இந்த கேள்வி கேட்பாங்க. நான் இன்னாருக்கு வந்து கடன் குடுத்திருக்கிறேன். ஒரு 15 பவுன் குடுத்திருக்கிறேன். இப்ப 15 பவுனுங்கிறது ஜக்காத்துடைய நிசாபை தாண்டுன ஒரு விஷயம் தான். இது நான் அந்த அந்த நகைய நான் வாங்கி 5 வருஷம் ஆச்சு. கடனா குடுத்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த நகைக்கு நான் ஜக்காத் குடுக்கணுமா? ஆனா நகை என்கிட்ட இல்ல. அவங்கள்ட்ட இருக்கு. திருப்பி தரக்கூடியவங்க தான். என்னைக்காவது தந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஜக்காத் குடுக்கணுமா? இந்த கேள்விகள்லாம் வரும். இல்லையா? நல்ல மனிதர்கள். அவங்க கையில அந்த நகை இல்லன்னா கூட, இல்ல அவங்க கையில அந்த தொகை இல்ல. ஒரு ரூ. 10,00,000 கடனா குடுத்திருக்கிறேன். இப்ப இதுக்கு ஜக்காத் குடுக்கணுமா? அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து அவங்களுடைய நல்ல உள்ளத்தை சுட்டி காண்பிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்த மக்கள். ஜக்காத்த குடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுடைய மக்கள் அவங்க. இப்ப அவங்களுடைய கேள்வி என்ன? நான் வந்து ஒரு 15 பவுன் இன்னொருத்தருக்கு கடனாக குடுத்திருக்கிறேன். நான் ஒரு ரூ. 10,00,000 இன்னொருத்தருக்கு கடனாக குடுத்திருக்கிறேன். இப்போ அது என்னுடைய பணம் தான். அவங்க அத திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே அதுதானே. திருப்பி தர வேண்டியது தானே. அவங்க திருப்பி தந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல எப்ப முடியுமோ அப்ப தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த தொகை என்னுடைய தொகை தான். எனக்கு திருப்பி வரக்கூடியது தான் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த தொகைக்கு நான் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? என்னுடைய நகை தான். இந்த நகைக்கு நான் ஜக்காத் கொடுக்க வேண்டுமா? அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கேள்விக்கு மட்டும் அல்ல, இன்னொரு கேள்வி இருக்கு. கடன் வாங்கியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு கடன் இருக்குங்க. ஆனா என்கிட்ட சொத்துகளும் இருக்கு. இப்போ நான் ஜக்காத்த எப்படி குடுக்குறது? எனக்கு கடன் இருக்கு. அதே சமயத்துல என்ட்ட சொத்து இருக்கு, வருமானம் இருக்கு. இப்ப நான் ஜக்காத்த வந்து எப்படி குடுக்கணும்? அந்த கடன குடுத்து முடிச்சிட்ட பிறகு தான் ஜக்காத் குடுக்கணுமா? இல்ல கடன கழிச்சுக்கிட்டு மீதி உள்ள காசுக்கு ஜக்காத் குடுக்கணுமா? அப்படிங்கிற கேள்விலாம் வரும். இன்னும் சில பேர் வந்து கடனை தவணைகள்ல திருப்பி குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டால்மென்ட்ல திருப்பி குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? என்கிட்ட காசு நெறைய இருக்கு. ஆனா ஒப்பந்தம் வந்து இன்ஸ்டால்மென்ட்ல திருப்பி குடுக்கறது தான். தவணையில திருப்பி குடுக்கறது தான். இந்த சூழல்ல நான் எப்படி ஜக்காத் குடுக்கறது? எந்த தொகைய கழிச்சிட்டு எந்த தொகைக்கு குடுக்கறது? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இவை எல்லாமே அருமையான கேள்விகள். அல்லாஹ்வுக்கு பயந்த மக்களுடைய கேள்விகள். அது கடன்ல வெளிய போய் தானே இருக்கு அப்படின்னு விட்டுடாம, அதுக்கு நான் ஜக்காத் குடுக்கணுமா? அப்படின்னு கடனை குடுத்தவர் கேட்கிறார். அதேபோல கடனை வாங்கியவர், எனக்கு கடன் சுமையெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துராம, அ இருந்தாலும் நான் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா? என்று கேட்கிறார். இந்த 2 பேருமே பாராட்டுக்குரியவர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களுடைய ரிஸ்க்ல இன்னும் பரக்கத்தை தரட்டும். கடன் இல்லாத வாழ்க்கையை தரட்டும். அதேபோல யார்கிட்ட அதிகமான வசதி இருக்குதோ, அவங்க பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய மக்களாக, இன்னும் அதிகமாக கொடுத்து உதவக்கூடிய மக்களாக அல்லாஹ் அவங்களை ஆக்கி அருள் புரியும். இது இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய தேவை. பொதுவாக மனிதர்களுக்கு இந்த தேவை இருக்கத்தான் செய்யும். சரி, இப்ப அதுக்கான பதில்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஒருத்தர் கடன் குடுத்துட்டார். ஒரு தொகை வச்சுங்க. ரூ. 20,00,000 கடன் குடுத்துட்டார். அல்லது நகை. இப்போ பெண்கள் குறிப்பாக நகைய வச்சிருப்பாங்க. கேஷா வச்சிருக்க மாட்டாங்க. பணமா இருக்காது. நகையா இருக்கும். இப்ப பெண்கள்ட்ட போய் யாரும் உதவி கேட்டா, அவங்க நகைய தான் எடுத்து குடுப்பாங்க. பெண்களுக்கு கூட பொறந்தவங்க கேட்பாங்க. கணவர்கள் கேட்பாங்க. தெரிஞ்சவங்க கேட்பாங்க. அவங்களுடைய தோழியர் கேட்பாங்க. இப்ப இவங்கள்ட்ட நகைய தான் எடுத்து குடுப்பாங்க. ஒரு 20 பவுன் குடுத்ததா வச்சுக்கங்க. இப்ப இவங்க நகை குடுத்துட்டாங்க. அல்லது பணத்த குடுத்துட்டாங்க. 20,00,000 பணம் வெளிய போயிருக்கு அல்லது 20 பவுன் நகை வெளிய போயிருக்குது அப்படின்னு வச்சுக்கங்க. இப்ப இதுக்கு இவங்க ஜக்காத் குடுக்கணுமா? இந்த தொகைக்கு அல்லது இந்த நகைக்கு அவங்க ஜக்காத் இப்ப குடுக்க தேவையில்ல. ஏன் தேவையில்ல? ஜக்காத் எப்ப கடமையாகும்? ஒரு பொருள் நம்மகிட்ட வந்து, அது ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவுக்கு வந்து, அளவுனா என்ன? நிசாப். அந்த அளவு வந்து பல நேரங்கள்ல அதுக்கு ஹவுல் இருக்கும். கால அளவு இருக்கும். அதையும் அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த பொருள் நம்மளுடைய ஓனர்ஷிப்ல கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உரிமையிலும் அதிகாரத்திலும் இருக்கு அப்படின்னா, அப்பதான் ஜக்காத் கடமையாகும்.
அப்போ ஒரு பொருள்ல நமக்கு ஜக்காத் எப்ப கடமையாகுது? இப்ப கையில நம்மட்ட காசு இருக்கு. 10,00,000 இருக்கு. எப்போ இது நமக்கு ஜக்காத் கடமையாகும்? இந்த பணம் வந்து நிசாப் தாண்டிடுச்சா? தொட்டுடுச்சா? தாண்டிடுச்சான்னு பார்ப்போம். ஆமா, நிசாப் வந்துருச்சு. சரி, இது வந்து 1 வருஷம் ஆயிடுச்சா? இல்ல. சரி. 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு கூட வச்சுக்குவோம். இப்ப இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா? அப்படிங்கிற கேள்வி. இப்ப கடன் என்று வரும்பொழுது அந்த கேள்வி தான். அது நம்முடைய உரிமை பொருளா? ஆம், நம்முடைய உரிமை பொருள் தான். அதனால தான் நம்ம கடன் குடுத்திருக்கிறோம். 1. சரி. இது நம்மளுடைய பொறுப்புல இப்ப இருக்கா? நம்முடைய அதிகாரத்துல இப்ப இருக்கா? இந்த கேள்வி தான் கடன் கொடுத்தவங்க கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப கடன் கொடுத்தவங்களுக்கு தெரியும். இது இப்ப நம்முடைய அதிகாரத்துல இல்ல. இன்னொருத்தர் கையில குடுத்துட்டோம். அவங்களுடைய அதிகாரத்துல தான் அது இருக்கு. அவங்களுடைய பொறுப்புல தான் அது இருக்கு. அப்ப அந்த சூழல்ல கடன் கொடுத்தவருக்கு ஜக்காத் கடமையாகுமா அப்படின்னா, ஆகாது. ஏன்னா அவங்க பொறுப்புல இல்ல. இப்ப ஒருத்தர்கிட்ட பெண் நகை எடுத்துக்குவோம். ஒரு 50 பவுன் இருக்கு. இப்போ 10,25 பவுன் தொட்டுட்டாலே ஜக்காத் கடமை ஆயிடும். நிசாப் வந்துருது. அந்த இப்ப இவங்கட்ட 50 பவுன் இருக்கு. இது வந்து அவங்க கிட்ட ஒரு 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்க இதுக்கு ஜக்காத் குடுக்கணுமா? அப்படின்னு வரும்பொழுது, அவங்க சொல்றாங்க, என்கிட்ட இப்ப கையில வந்து 30 பவுன் தான் இருக்கு. 20 பவுன நான் கடனா குடுத்துட்டேன். இப்ப இந்த ஒட்டுமொத்த 50 பவுனுக்கும் நான் ஜக்காத் குடுக்கணுமா? இல்ல கையில இருக்கிற 30 பவுனுக்கு மட்டும் தான் ஜக்காத் குடுக்கணுமா? அப்ப அந்த மீதி உள்ள 20 பவுனுக்கு நான் எப்போ ஜக்காத் குடுக்கணும்? ஜக்காத் என் மீது அது கடமையாகுதா? எப்ப குடுக்கணும்? அந்த நகை திரும்ப வந்த உடனே குடுக்கணுமா? இல்லையா? அதுதான் இந்த கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில்? உங்ககிட்ட 50 பவுன் இருக்கலாம். 20 பவுனை நீங்க கடனாக குடுத்துட்டீங்க. மீதி 30 பவுன் இருக்கு. 30 பவுன் அப்படிங்கிறது ஜக்காத்தினுடைய நிஸ்வாப் இதை அடைந்து விட்டதா? அடைஞ்சிருச்சா இல்லையா? யாரும் பதில் சொல்லுங்களேன். 30 பவுன் இருக்கு. ஜக்காத் கடமையாயிடுச்சா இல்லையா? நிசாப் வந்துருச்சா இல்லையா? யாரும் சாட் பாக்ஸ்ல பதில் சொல்லலாம். அல்லது மைக் ஆன் பண்ணி கூட பதில் சொல்லலாம். ஆமா. 30 பவுன் வந்துருச்சு அப்படின்னா, ஜக்காத்துடைய நிசாப் பொருளாதார அளவு அப்படிங்கிறது வந்துருச்சு. 10,25 பவுன தொட்டுட்டாலே வந்துருச்சு. 85 கிராம் அப்படிங்கிறது 10 1/2 பவுனுக்கு 1 கிராம் அதிகம். 10 1/2 பவுனுக்கு 2 கிராம் அதிகமாயிடுச்சுன்னா, 86 கிராம் ஆச்சுன்னா அது 10,25 பவுன். அப்ப 10 1/2 பவுனுக்கு 1 கிராம் அதிகமாகிட்டால் கூட 85 கிராம் தொட்டுட்டா கூட நமக்கு ஜக்காத் கடமையாயிடுது. அப்ப ஒரு 10,25 பவுன் அடைஞ்சுட்டாலே ஜக்காத் கடமையாயிடுது அப்படிங்கிறப்போ, இங்க நம்ம 30 பவுன பத்தி பேசுறோம். அப்ப 30 பவுனுக்கு ஜக்காத் கடமையானா, ஆம், ஜக்காத்துடைய நிசாபை அடைந்து விட்டோம். சரி, இந்த 30 பவுன் 1 வருடமாக தொடர்ந்து நம்மகிட்ட இருக்கா? அப்படின்னு பார்த்தா இருக்கு. அப்ப இந்த 30 பவுனுக்கு ஜக்காத் கொடுக்கணும். அப்ப அவங்கட்ட 50 பவுன் இருக்கு. அதுல 20 பவுன் அவங்க கடனாக குடுத்துட்டாங்க. மீதி 30 பவுன் உங்க கையில இருக்கு. கடன் குடுத்தும் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 30 பவுன் கையில இருந்தும் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்ப இவங்க கிட்ட அந்த 10,25 பவுன் அப்படிங்கிற அளவையும் தாண்டி இருக்கு. நிசாபும் இருக்கு. 1 வருஷம் கடந்துட்டதுனால அதனுடைய ஹவுல் கால அளவையுமே அவங்க அடைஞ்சுட்டாங்க. இப்ப ஜக்காத் கடமை ஆயிடுது. எதன் மீது ஜக்காத் கடமையாகுது? அந்த 30 பவுன் மீது ஜக்காத் கடமையாகுது. இவங்க கடனாக குடுத்து வெளியில இருக்குது அந்த 20 பவுனுக்கு ஜக்காத் இப்ப கடமை இல்லை. சரி, இப்பொழுது கடமை இல்லை. அப்ப அந்த 20 பவுனுக்கு ஜக்காத் கடமை ஆகுமா? எப்ப ஆகும்? ஏன்னா அந்த 20 பவுனுமே நிசாப தாண்டுன விஷயம் தான். 10,25 பவுன தொட்டுட்டாலே நிசாப் வந்துருச்சு அப்படிங்கிற போது, இது கிட்டத்தட்ட அதுக்கு டபுள். 20 பவுன் கடனாக வெளிய குடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த 20 பவுனுக்கு அவங்க எப்ப ஜக்காத் குடுக்கணும்? இந்த 20 பவுனுக்கு எப்ப ஜக்காத் குடுக்கணும்? என்றைக்கு அந்த 20 பவுன் உங்கள்ட்ட திரும்பி வருதோ, வந்து 1 வருடம் முடிவடைகிறதோ, இப்ப 20 பவுன் திருப்பி வந்துருச்சு. அதனுடைய நிசாப் அப்படிங்கிற அளவு இருக்கு. ஆனா வந்து ஒரு இஸ்லாமிய வருடம் பூர்த்தி அடையும். ஹவுல் முடியும். அப்ப நிசாப், ஹவுல் இந்த 2மே முடிஞ்ச பிறகு தான் ஜக்காத் கடமையாகும். அப்ப ஒருத்தவங்க போன வருஷம் ரமதான்ல உங்ககிட்ட 20 பவுன் கடன் வாங்கியிருக்கிறாங்க. 20 பவுன் நீங்க குடுத்துட்டீங்க. மீதி 30 பவுன் உங்கள்ட்ட இருக்கு. இப்ப இந்த ரமதான் வந்துருச்சு. 12 இஸ்லாமிய மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப உங்கள் மீது ஜக்காத் கடமையா? உங்களுடைய அந்த நகையின் மீது ஜக்காத் கடமையா? அப்படின்னா, ஆமாம், கடமை. ஏன்னா 85 கிராம தாண்டிடுச்சு. 10,25 பவுன் தொட்டுட்டோம்னாலே நமக்கு ஜக்காத் கடமையாயிடுங்கிறப்போ, இங்க அதுக்கு கிட்டத்தட்ட 3 மடங்குறது 30 பவுன் இருக்கு. அப்போ இதுக்கு நீங்க ஜக்காத் குடுத்து தான் ஆகணும்.
ஆனால் நீங்கள் கடனாக கொடுத்த அந்த 20 பவுனுக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. அந்த 20 பவுனுக்கு எப்போ ஜக்காத் கொடுக்கணும்? அந்த 20 பவுன் உங்களுக்கு திருப்பி வரணும். வந்த பிறகு 12 இஸ்லாமிய மாதங்கள் தொடர்ந்து இருக்கும். அப்ப இதுல நிசாப், ஹவுல் இந்த 2 விஷயமே பூர்த்தி அடைஞ்ச பிறகு தான் அதுல ஜக்காத்துங்கிறது கடமையாகும். அப்ப அதுக்கு முன்னாடி கடமை இல்லை. அந்த 20 பவுன். சரி. இது கடன் கொடுத்தவர். கடன் வாங்குனவர் இருக்கிறார். இவங்களுக்கு ஜக்காத் கடமையாகுமா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்போ தங்கமே அவங்க கடன் வாங்கியிருக்கலாம். அல்லது பணமாவும் வாங்கியிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா மாசம் நல்லா சம்பாதிக்கத்தான் செய்றாங்க. நான் மாசம் வந்து ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறேன். அல்லது ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறேன். இப்போ நான் ஜக்காத் குடுக்கணுமா? இல்ல எனக்கு கடன் இருக்கு. ஒருத்தர்கிட்ட நான் 20 பவுன் நகைய வாங்கியிருக்கிறேன். கடனாக. 1 வருஷத்துல திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப இதற்கு நடுவுல என்கிட்டயே கொஞ்சம் பொருள் இருக்கு. ஜக்காத் கடமையான அளவுக்கு இருக்கு. எங்க வீட்லயே ஒரு குறிப்பிட்ட அளவு நகை இருக்கு. என்கிட்டயுமே ஒரு 20 பவுன் இருக்கு. கடனா வாங்குனது 20 பவுன். அந்த 20 பவுன வந்து நான் வியாபாரத்துக்கான முதலீடா பயன்படுத்திக்கிட்டேன். எங்க வீட்லயே சொந்தமா ஒரு 20 பவுன் இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இந்த 20 பவுன் ஜக்காத் கொடுக்கக்கூடிய அளவு தான். நிசாப தாண்டிடுச்சு. என்கிட்ட இருக்கிற அந்த 20 பவுனுமே ஹவுல் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு இஸ்லாமிய வருடம் முடிஞ்சிருச்சு. ஹவுலையும் அடைஞ்சிருச்சு. இப்ப நிசாப், ஹவுல் 2ம் அடைஞ்சிருச்சு. இப்போ நான் ஜக்காத் கொடுக்கணுமா? இல்லையா? ஆனா எனக்கு 20 பவுன் அளவுக்கு கடனும் இருக்கு. இப்ப நான் ஜக்காத் கொடுக்கணுமா? இல்லையா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டியது எது அப்படின்னா, ஒப்பந்தம். அதுவும் கவனிக்கப்படணும். எப்ப நீங்க திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க? 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சில பேர் ஒப்பந்தம் போடுவாங்க. நான் நடுவுல வந்துட்டாலும் தந்துர்றேங்க அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போடுவாங்க. சில பேரு அப்படிலாம் போட மாட்டாங்க. வந்து 12 மாசம் முடியிற வரைக்கும் என்ட்ட கேட்காதீங்க. 12 மாசத்துக்கு பிறகு தான் நான் தருவேன். 13வது மாசம் தான் தருவேன். இடையில வந்தா போனா கூட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிருவேன். அப்ப இதையெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இப்ப ஒருத்தர்கிட்ட கடனும் இருக்கு. ஆனா அதே சமயத்துல அவங்க கிட்ட ஜக்காத் குடுக்குற அளவுக்கு செல்வமும் இருக்கு. இப்ப இவங்க ஜக்காத் குடுக்கணுமா அப்படின்னா, இதுல 2, 3 கோணங்கள்ல பார்க்கணும். 1 இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? இவ்வளோ ஒரு அமௌண்ட் இருக்கு. கடன் எவ்வளவு இருக்கு? அது ஒரு தொகை இருக்கு. இப்ப இத 2த்தையும் நீங்க பொருத்தி பார்க்கணும். அப்ப அவங்க கையில எவ்வளவு இருக்கு? கடன் எவ்வளவு இருக்கு? இத 2த்தையும் போட்டு மைனஸ் பண்ணுங்க. கழிச்சிருங்க. மீதி எவ்வளவு தொகை வருது? அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நம்ம ஒரு புது உதாரணம் எடுப்போம். ஒருத்தவங்க கிட்ட வீட்ல நகையெல்லாம் இருக்குத்தான். ஆனா, அதை எடுத்து அவங்க வியாபாரத்துல முதலீடு செய்ய முடியாது. வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கையில 50 பவுன் இருக்கு. ஆனா, அதை எடுத்து அவங்க வியாபாரத்துல முதலீடு செய்ய முடியாது. இப்ப இவங்க வியாபாரம் செய்யணும். அப்ப இன்னொருத்தவங்க கிட்டேருந்து, சொந்தக்காரங்க கிட்டேருந்து ஒரு 20 பவுன் கடன் வாங்கிர்றாங்க. இப்ப இவங்க கையில ஏற்கனவே 50 பவுன் இருக்கு. ஆனால் அந்த 50 பவுன எடுத்து அவங்க முதலீடாக போட முடியாது. வியாபாரத்துக்கு அந்த நகைய அவங்க தரமாட்டாங்க. அப்ப என்ன செய்யறது? இன்னொருத்தவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்டேருந்து ஒரு 20 பவுன் கடன் வாங்கிர்றாங்க. இப்ப இவங்க கிட்ட 50 பவுன் இருக்கு. கடனாக 20 பவுன் இருக்கு. 1 வருஷம் கழிச்சு திருப்பி தரேன்னு சொல்லிர்றாங்க. இப்ப இவங்க ஜக்காத் குடுக்கணுமா? எவ்வளவுக்கு குடுக்கணும்? அப்படின்றது. இப்போ அந்த 50 பவுன்ல இந்த 20 பவுனுக்கான விஷயத்த கழிச்சிட்டு, மீதி உள்ள 30 பவுனுக்கான ஜக்காத்த குடுக்கணும் என்ற தீர்ப்புகளும் உண்டு. அப்போ அவங்க கிட்ட கடன் கழிச்சிட்டு மீதி உள்ளத குடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பும் உண்டு. இல்ல கடன இன்ஸ்டால்மென்ட்ல திருப்பி தரேன்னு வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அது நெறைய நடக்குது. பரவலா நடக்குது. இல்லையா? இன்ஸ்டால்மென்ட்ல தான் தர முடியும். முன்னாடி அடைக்க முடியாது. இப்போ வந்து ஜெனரல் பேங்க்ல பொதுவான பேங்க்ல கடன் கூட வாங்கலாம். இஸ்லாமிய வங்கியில கடன் வாங்குறாங்க. அல்லது பைத்துல் மால்ல கடன் வாங்குறாங்க. இப்ப இது தவணை, மாத தவணையில திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 36 மாசங்கள் தொடர்ந்து மாச தவணை இவ்வளோ அப்படின்னு குடுத்துட்டா கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு இருக்கும். இப்ப இது வந்து 36 மாசத்துல தான் அடைக்கணும். இப்ப கடன் இருக்கு. அது பொதுவான வங்கியில வாங்குன கடனா இருக்கட்டும்,
அல்லது இஸ்லாமிய வங்கியில வாங்கின கடனா இருக்கட்டும், பைத்துல் மால் வாங்கின கடனாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு இன்னொரு தனிநபருக்குமான கடனா கூட இருக்கட்டும். இன்ஸ்டால்மென்ட்ல திருப்பி தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் இருக்கு. இப்ப எப்படி கடன் அடைப்போம்? ஒட்டுமொத்த தொகைய இங்க வந்து கழிக்க மாட்டோம். இந்த வருடத்துக்கான தவணை தொகை எவ்வளவு ஒட்டுமொத்தமா? அத வந்து கூட்டிருவோம். அப்ப இந்த வருஷத்துக்கான தவணை தொகை எவ்வளவு? இவ்வளவு அமௌண்ட் வருது. இந்த வருஷத்துல இந்த 1 வருஷத்துல நம்மகிட்ட சேர்ந்து இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? அத எடுத்துக்குவோம். அப்ப இந்த தொகையிலேருந்து இந்த வருஷத்துக்கான இன்ஸ்டால்மென்ட் தொகைய மைனஸ் பண்ணிருவோம். அதாவது நம்ம கையிருப்பு ஒரு தொகை இருக்கும். அது ஜக்காத்துடைய நிசாப், ஹவுல் 2மே அடைஞ்ச தொகை தான். ஆனா, அந்த ஒட்டுமொத்த தொகைக்கும் நம்ம ஜக்காத் குடுக்க மாட்டோம். மாறாக நமக்கு இன்ஸ்டால்மென்ட்ல இந்த வருஷத்துக்கான இன்ஸ்டால்மென்ட் எவ்வளவோ, அத டோட்டல் பண்ணி, அத நம்முடைய ஒட்டுமொத்த தொகையிலேருந்து மைனஸ் பண்ணிருவோம். இப்ப உதாரணத்துக்கு நம்மகிட்ட பணமாக ஒரு 20,00,000 இருக்கு. இந்த வருஷத்துக்கு இன்ஸ்டால்மென்ட்டாக நம்ம வந்து ஒரு 3,60,000 கட்டியிருக்கிறோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? அந்த ஒட்டுமொத்த தொகையில 20,00,000த்துல இந்த 3,60,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா, மீதி வரக்கூடிய அந்த 16,40,000 அந்த தொகைக்கு தான் ஜக்காத் குடுக்கணும். அதாவது கடனை கழித்துவிட்டு மீதி உள்ள தொகை நிசாபோட இருந்துச்சு, ஹவுலோட இருந்துச்சுன்னா, அந்த மீதி உள்ள தொகைக்கு ஜக்காத் குடுக்கணும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, கடனுடைய தொகைய கழிச்சுட்டா, என்கிட்ட இருக்கிற காசே குறைவு தான். கடனுடைய தொகைய கழிக்கல அப்படின்னா, நான் ஜக்காத் குடுக்கறதுக்கு தகுதி உடையவன் ஆயிடுவேன். கடனுடைய தொகைய கழிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு ஜக்காத் கடமையே ஆகாது. அந்த அளவுக்கு என் தொகை சுருங்கிடும். இப்ப என்ன செய்யறது? அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு உங்க தொகை சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை. அப்ப நம்மகிட்ட நிசாப் இருக்கு, ஹவுல் இருக்கு. அப்படின்னா ஜக்காத் கடமை ஆயிடுது. அதே சமயத்துல தைன் இருக்கு, கடன் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? கடன் தொகையை கழிச்சிடணும். மீதி உள்ள தொகை அதே நிசாபோட, ஹவுலோட இருந்துச்சு அப்படின்னா, அதே அளவுக்கு நிசாப் இல்ல. மீதி உள்ள தொகையும் நிசாப், ஹவுல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா, அந்த மீதி உள்ள தொகைக்கு ஜக்காத்த குடுத்துடணும். இது ஒட்டுமொத்தமாக அந்த பணத்த குடுக்கறத பத்தி. அப்படி இல்ல, தவணை முறையில இன்ஸ்டால்மென்ட்டா குடுப்போம் அப்படின்னா, அந்த வருஷத்து இன்ஸ்டால்மென்ட்ட மட்டும் கணக்கில் எடுத்து, நம்முடைய தொகையோட, நம்ம கையிருப்பு தொகையோட மைனஸ் பண்ணி பார்க்கணும். அதற்கு பிறகும் நம்ம கையில இருக்கிற தொகை இருக்கு பார்த்தீங்களா? மைனஸ் ஆன பிறகும், கழிக்கப்பட்ட பிறகும், அந்த தொகை நிஸ்வாபோடையும், ஹவுலோடையும் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஜக்காத் உண்டு. இல்லங்க கழிச்ச பிறகு என் கையில வந்து அந்த அளவுக்கு பணம்லாம் இல்ல. ஒரு 10.25 பவுன் அளவுக்குலாம் பணம் கிடையாது. 10 பவுன் வாங்குற அளவுக்கு தான் பணம் இருக்குது. அப்படின்னா, இப்போ வந்து ஜக்காத் கடமை இல்லை. ஏன்னா, அங்க நிசாபுக்கும் குறைவாக போயிடுச்சு. நிசாபுக்கும் குறைவா போயிடுச்சுன்னா, ஜக்காத் கடமை. அப்ப இதுதான் கடன் சம்பந்தப்பட்ட சட்டம். அப்ப கடன் வாங்குனவங்க ஜக்காத் குடுக்கணுமா? இல்லையா? அப்படின்னு வரும்போது, கடன் தொகையை கழித்து விட்டு, அதாவது கடன குடுத்துட்டு, நம்ம வந்து மீதி உள்ள தொகைய கணக்கிட்டு பார்க்கணும். இல்ல கடன நம்ம உடனே குடுக்க முடியாது. குடுக்குற மாரி ஒப்பந்தமே இல்ல. நம்ம தவணை முறையில இன்ஸ்டால்மென்ட்ட தான் குடுக்குறோம் அப்படின்னா, அப்ப ஒட்டுமொத்த இன்ஸ்டால்மென்ட்ட கணக்கு பண்ண தேவையில்ல. அந்த 1 வருஷம் 1 வருஷம்னா ஒரு இஸ்லாமிய வருஷத்துக்கான அந்த தவணை தொகை இன்ஸ்டால்மென்ட் எவ்வளவோ, அந்த 12 மாசத்துக்கான தொகையை கணக்கு போட்டு, அதை நம்ம கையிருப்பு தொகையில கொண்டு போய் கழிச்சு மீதி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். மீதி நம்ம கையிருப்பு எவ்வளவு இருக்கு? நம்ம கையில எவ்வளவு இருக்கு? கேஷ் இன் ஹேண்ட் அல்லது கேஷ் இன் பேங்க் எவ்வளவு இருக்கு? அல்லது எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது நிசாபை தொட்டு இருந்துச்சுன்னா, அப்ப நமக்கு ஜக்காத் கடமையாகும். இல்லங்க அப்ப வந்து அது நிசாபுடைய அளவு கூட குறைஞ்சிருச்சு. கடன குடுக்கறதுக்கு முன்னாடி என் கையில 13,50,000 இருந்துச்சு. கடன குடுத்த பிறகு 13,50,000 இல்ல மன்னிக்கணும். கடன குடுக்கறதுக்கு முன்னாடி என் கையில வந்து ஒரு 15 பவுன் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்க. கடன குடுத்த பிறகு அது 10 பவுனாக குறைஞ்சிருச்சு. 5 பவுன் கடன் திருப்பி குடுத்துட்டேன். இப்ப என்ட்ட 10 பவுன் தான் இருக்கு. 10 பவுனுக்கு வந்து ஜக்காத் கடமையாகுமா? ஆகாது. 10.25 பவுனுக்கு நெருங்கும்போது தான், அல்ல தாண்டும்போது தான் கடமையாகும். அப்ப 10 பவுனுக்கு ஜக்காத் கடமை இல்ல. ஏன்னா நிசாபை விட குறைவாக போயிடுச்சு. அப்போ நம்ம அதுக்கு ஜக்காத் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ சிம்பிளா ஒரே வரியில சொன்னோம்னா, நம்ம கையில இருக்கிற தொகை அல்லது நகை ஜக்காத்துக்கு உரியதா வந்துடுச்சு.
அந்த நிசாப் அப்படிங்கிற பொருள் அளவும் வந்துருச்சு. ஹவுல் அப்படிங்கிற கால அளவும் வந்துருச்சு. இப்ப இது பார்க்கும்போது இதுக்கு ஜகாத் கடமை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அதே சமயத்துல நமக்கு கடன் இருக்கு. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கடன் எவ்வளவு இருக்குதோ, அதை நம்ம கையில எவ்வளவு இருக்குதோ, அது 2த்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். கையில இவ்வளோ இருக்கு, கடன் இவ்வளோ இருக்கு. அப்ப இதுல கழிச்சு பார்த்தோம்னா, மீதி நம்ம கையில எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கையில மீதி எவ்வளவு இருக்கோ, அதுக்கு அந்த நிசாப் வந்துருச்சுன்னா, இப்போ ஜகாத் கடமை. ஏற்கனவே அது ஹவுல் இருக்கு. இப்ப இது கழிச்ச பிறகு அந்த நிசாப் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஜகாத் கடமையாகும். இல்ல, இதை கழிச்ச பிறகு நிசாபுடைய அளவுக்கு அது வரல அப்படின்னா, ஜகாத் கடமை இல்லை. இதே தவணை முறை, இன்ஸ்டால்மென்ட் முறையாக இருந்தா என்ன செய்யணும்? 1 வருஷத்துக்கான இன்ஸ்டால்மென்ட்ட நம்ம கணக்கிடணும். ஒரு இஸ்லாமிய வருடத்துக்கான இன்ஸ்டால்மென்ட்ட, தவணை தொகைய. அதை நம்ம கையிருப்பு தொகையோட கொண்டு போய் மைனஸ் பண்ணி பார்க்கணும், கழிச்சு பார்க்கணும். இதுக்கு கழிஞ்ச பிறகு நம்ம கையில இருக்க தொகை அந்த நிசாபோட இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஜகாத் குடுக்கணும். இல்ல கையில இருக்கக்கூடிய தொகை நிசாபினுடைய அளவுக்கும் குறைவாக போயிடுச்சு. கையில இருக்கக்கூடிய நகை நிசாபுடைய அளவுக்கும் குறைவாக போயிடுச்சுன்னா, அப்போ ஜகாத் கொடுக்க தேவையில்லை. இதுதான் தைன், ஜகாத் சம்பந்தப்பட்ட சட்டம். கடன்ல ஜகாத் சம்பந்தப்பட்ட சட்டம். இப்ப இதோட சேர்த்து அறிஞர்கள், உதாரணத்துக்கு இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி என்ன செய்றாங்க, மஹருடைய சட்டத்தையும் கொண்டு வர்றாங்க. பாத்தீங்களா? எங்க கொண்டு வர்றாங்க? மஹரை கடனுடைய சட்டத்துல கொண்டு வர்றாங்க. ஏன்? பல கணவர்கள் மஹரை கொடுக்கிறேன்னு சொல்றாங்களே தவிர, குடுக்கறது இல்ல. எல்லாரும் கிடையாது. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது பரவலாக நல்ல ஒரு மாற்றத்துக்கு வந்திருக்கு. மஹர் கொடுத்துத்தான் நிக்கா செய்றாங்க. ஆனாலும் இன்னும் முஸ்லிம் சமூகங்கள், பல சமூகங்கள்ல இது நடைமுறையில இருக்கு. இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி அவங்களுடைய கிதாபுகள்ல உதாரணத்துக்கு அல் உம்தா அதுல இத பத்தி பேசுறாங்க. அல் முக்னிலயும் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? மஹர் அது வந்து சதாக் அப்படிங்கிற வார்த்தையில அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறாங்க. பெண்ணுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்க வேண்டிய திருமண நேரத்துல கட்டாயம் கொடுக்க வேண்டிய மனக்கொடை, திருமண கொடை. அதுதான் மஹர் அல்லது சதாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சதாக்கினுடைய சூழல் இன்னைக்கு 800 வருடங்களுக்கு முன்னால 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்ல. 800 வருடங்களுக்கு முன்னாடி இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி காலத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கு. என்ன பிரச்சனை? இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி என்ன சொல்றாங்க? சதாக் அதாவது திருமண கொடை மஹர பொறுத்தவரைக்கும் 3 விஷயங்கள் வரலாம் அப்படின்றாங்க. எந்த கடனோட ஒப்பிடும் பொழுது. என்ன 3 விஷயங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, 1 சதாக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். மஹர் கொடுக்கப்பட்டிருக்கலாம் முழுமையாக. அல்லது மஹருடைய ஒரு பகுதியை இப்ப தரேன் அப்படின்னு கல்யாண நேரத்துல குடுத்துட்டு, மீதி பகுதியை நான் பின்னாடி தரேன் அப்படின்னு வாக்கு குடுத்திருக்கலாம். அப்ப இது கடன். மீதி பகுதிங்கிறது கடன். இன்னும் சில நிக்காஹ் திருமணங்கள் எப்படி நடக்கும்? இவ்வளவு மஹர் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அறிவிச்சிருவாங்க. ஆனா இப்போ கையில கிடையாது. எப்ப வருமோ அப்ப தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்ணும், பெண்ணுடைய வலியாக, பொறுப்பாளராக இருக்கக்கூடியவரும் இத ஒத்துக்குவாங்க. அவங்களுக்கு அந்த சமயத்துல அது ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. நீங்க குடுத்துருவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப என்ன செய்வாங்க நிக்காஹ் நடக்கும்போது, இவ்வளவு மஹர் கொடுப்பதாக அந்த ஆண் வாக்களித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப இங்க ஒட்டுமொத்த மஹர் தொகையுமே, சதாக் தொகையுமே கடனாக நின்னுடும். அப்ப மஹர் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் 3 வகையாக இமாம் இப்னு குதாமா அல் மக்தீஸ் சொல்றாங்க. எத்தன வருஷத்துக்கு முந்தி அவங்க மரணிச்சே இன்னைக்கு 800 வருடங்கள் 800 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப 800 வருடங்களுக்கு முன்னாடியே முஸ்லிம் சமூகத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. சதாக் அதாவது மஹர் தொகையை பொறுத்தவரைக்கும், ஒண்ணு நிக்காவுடைய நேரத்திலேயே முழு மஹரையும் கொடுக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. முழு மஹரை வாங்கினா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களோ, அல்லது பெண்ணுடைய வலி பொறுப்பாளர்களோ இருந்திருக்கிறாங்க. இது ஒரு வகை. 2வது வகை என்ன? மஹர் தொகையினுடைய ஒரு பகுதியை குடுக்கிறது. உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். சொன்னதுனால யாரும் கேட்டுடாதீங்க. 20 பவுன் மஹர் குடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். குடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, இப்ப என் கையில 5 பவுன் தான் இருக்கு. 5 பவுனுக்கான பணம் தான் இருக்கு. மீதி 15 பவுன என்னால எப்ப முடியுமோ அப்ப நான் வாங்கி குடுத்துர்றேன் அப்படிங்கிறார். பெண் ஒத்துக்கிறாங்க. அல்லது பெண்ணுடைய பொறுப்பாளர் வலி ஒத்துக்கிறார். இப்ப நிக்காஹ் நடந்துருது. இவங்களுக்கு 5 பவுன் வந்துரும். ஆனா இன்னும் 15 பவுன் வர வேண்டியிருக்கு. அதாவது 15 பவுன் தைன் கடனாக இருக்கிறது. இன்னும் அபூர்வமா சில வகை நிக்காஹ்கள் நடக்கும். என்ன அப்படின்னா,
உங்களுக்கு 20 பவுன் போடுறேங்க அப்படின்ருவாங்க. ஆனா, இப்ப என் கையில காசு சுத்தமா கிடையாது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நிக்கா இப்ப முடிச்சுக்கலாம். என் கையில எப்ப 20 பவுனுக்கான காசு வருதோ, அப்ப நான் குடுத்துர்றேன். எனக்கு வர வேண்டியது இருக்குது. நான் குடுத்துர்றேன். அல்லது சம்பாரிச்சு குடுத்துர்றேன் அப்படிங்கிறாங்க. பெண் ஒத்துக்கிறாங்க. நல்ல ஆண். இந்த மாரி ஒரு மனுஷன கணவனா அடையறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நல்ல மனுஷன விட்டுட வேணாம். மகர பார்த்துக்கிட்டு கல்யாணத்த விட்டுட வேண்டாம். அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன் வரக்கூடிய பெண்கள் உண்டு. புத்திசாலியான பெண்கள் நல்ல ஆண் கிடைக்கும்போது விட்டுட மாட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நல்ல தீனுடைய மணமகன், நல்ல குணமுடைய மணமகன், நல்ல மனிதர் எல்லாம் தெரியுது. ஒரு நல்ல கணவரா இருக்கிறதுக்கு அவருக்கு நல்ல தகுதி இருக்குது. மாச சம்பளம் கூட அல்லது மாச சம்பாத்தியம் கூட குடும்பத்த நடத்துறதுக்கு போதுமானது தான். ஆனா பெண் என்ன செய்றாங்க? மகராசியா கேட்கிறாங்க. எனக்கு 15 பவுன் போடு, 20 பவுன் போடு அப்பதான் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த மனுஷனால அப்போ 15 பவுனோ, 20 பவுனோ மகர் கொடுக்க முடியாத சூழல் இருக்குது. அதனால என்ன நடக்குது? நல்ல தீனுடைய, நல்ல குணமுடைய மணமகன் கிடைச்சாலும் கூட, அந்த 15 பவுனோ, 20 பவுனோ பார்த்துக்கிட்டு கல்யாணத்த விட்டுர்றாங்க. அப்ப சிறந்த மணமகனுக்கு பதிலாக, சாதாரணமான மணமகன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த அடிப்படையில? அவர் கூடுதலா மகர் குடுத்தாரு, குடுக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில. அப்ப இங்க எது முக்கியமாயிடுது? அந்த ஆணுடைய தீன், அந்த ஆணுடைய குணம், இதெல்லாம் முக்கியமா படல. அவருக்கு குடுக்கக்கூடிய காசு முக்கியமாயிடுது. மகர் தீன்ல உள்ளது தான். ஆனா மகருடைய தொகை முக்கியமா? அந்த ஆணுடைய குணம் முக்கியமா? மகருடைய தொகை முக்கியமா? அந்த ஆணுடைய தீன் உடைய புரிதலும், நடைமுறையும் முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன் தான் முக்கியம். மகர நாளைக்கு கூட குடுத்துற முடியும். ஆனா தீன நாளைக்கு வாங்க முடியாது. மகர் கூட குறைவா இருந்துச்சுன்னா, அதுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்திற முடியும். அதுல ஒண்ணும் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுற போறது இல்ல. ஆனா, ஒரு ஆணுடைய தீன்ல குறைவு இருக்குது. ஒரு ஆணுடைய குணத்துல குறைவு இருக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒருத்தர தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா, அவர் மகர் நெறைய குடுக்குறாரு அப்படிங்கிறதுனால எடுக்கிறோம் அப்படின்னா, அங்க எது முடிவாக அமையுது? தீன் முடிவா அமையல. பணம் தான் முடிவாக அமையுது. அப்ப அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அமையுமான்னா, கஷ்டம். சில பெண்கள் இவர்கிட்ட தீன் இருக்கு. ஆனா, இன்னைய நிலைமைக்கு இவர் கையில காசு இல்ல. நாளைக்கு அல்லாஹ் குடுக்கலாம். குடுத்தா இந்த மனிதர் நிச்சயமா நமக்கு மகர் குடுத்துருவார். இவரு வாக்கு குடுத்தா காப்பாத்தக்கூடிய நபர் தான். அப்ப குடுத்துருவார். அப்ப தீனுடைய மணமகன் கிடைக்கிறது கஷ்டம். நல்ல ஒழுக்கமுள்ள மணமகன் கிடைக்கிறது கஷ்டம். அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா அந்த சமயத்துல மகர் எதுவுமே குடுத்திருக்க மாட்டாங்க. வாக்குறுதி தான் இருக்கும். இவ்வளவு மகரை என்கிட்ட என் காசு எப்போ வருதோ அப்ப குடுக்குறேன். அல்லது 10 வருஷத்துல குடுக்குறேன். 5 வருஷத்துல குடுக்குறேன். அப்படின்லாம் இருப்பாங்க. சில பெண்கள் இப்படிலாம் கேட்பாங்க. என்னைய உம்ராவுக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்னுவாங்க. சில பெண்கள் அதுக்கு மேல ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போணும் அப்படின்னுவாங்க. ஆனா அது எப்போ? அந்நிய நிலைமைக்கு முடியாதுன்னு 2 பேருக்குமே நல்லா தெரியும். பெண்ணுக்கும் தெரியும், ஆணுக்கும் தெரியும். ஆனா என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போணும். உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கூட்டிட்டு போங்க. அது 5 வருஷமாகட்டும், 10 வருஷமாகட்டும் கூட்டிட்டு போங்க. அதே மாரி தான் என்ன உம்ராவுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னுவாங்க. என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கூட்டிட்டு போங்க. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு நடக்கும். 10 வருஷம் கழிச்சு கூட நடக்கும். 15 வருஷம் கழிச்சு கூட நடக்கும். அப்ப இங்க மஹர் அப்படிங்கிறது என்னவா அமைஞ்சிருது? தைன் கடனாக அமைஞ்சிருது. அப்ப மஹர பொறுத்தவரைக்கும் 3 சூழ்நிலைகள். 1 நிக்கா நேரத்திலேயே முழு மஹர குடுத்துடுறாங்க. அப்ப இந்த இடத்துல தைன் இல்ல, கடன் இல்ல. இன்னொன்று மஹருடைய ஒரு பகுதியை நிக்கா நேரத்துல குடுத்துடுறாங்க. மீதி பகுதியை பின்னாடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஏதோ ஒரு டைம் வச்சோ, டைம் வைக்காமலோ, நான் 1 வருஷத்துல குடுத்துடுறேன், 6 மாசத்துல குடுத்துடுறேன், இல்ல எப்போ முடியுமோ குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப மகருடைய ஒரு தொகை கையில வந்துருது. இன்னொரு தொகை கடனாக வெளிய நிக்குது. அப்ப இந்த இடத்துல தைன் கடன் வந்துருது. 3வது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகர் சுத்தமாவே குடுக்கல. பின்னாடி குடுக்குறேன்னு சொல்ட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு டைம் சொல்லியிருக்கலாம். அல்லது எப்ப கிடைக்குமோ அப்ப குடுக்குறேன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப முழு மகருமே கடனாக நிக்குது. இப்ப கடன் சம்பந்தப்பட்ட பாடத்துல, ஜக்காத்தினுடைய கடன் சம்பந்தப்பட்ட பாடத்துல, மகருடைய இந்த 2 சூழ்நிலைகள் வந்துருது. முழு மகர குடுத்துட்டாங்க. அங்க கடன் இல்ல, பிரச்சனை இல்ல. மீதி 2 சூழலு கடன். இப்ப இந்த 3 சூழலையுமே பார்ப்போமே. ஒரு பெண்ணுக்கு மகர் கொடுக்கப்பட்டுருச்சு. கணவர் நல்ல மகர் குடுக்குறார். ஒரு 20 பவுனே குடுத்துடுறாருன்னு வச்சுக்குவோம். இப்போ இவங்களுக்கு நிக்கா முடிஞ்சு 12 இஸ்லாமிய மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. இவங்க எப்ப ஜக்காத் குடுக்கணும்? இவங்களுக்கு எந்த மாசம் கல்யாணம் ஆகுது? ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இவங்களுக்கு ரஜப் மாசம் கல்யாணம் ஆகுது. ரஜப்ங்கிறது இஸ்லாமிய மாதங்கள்ல எத்தனாவது மாதம்? நமக்கு 12 மாதங்கள் இருக்கு இல்லையா? முஹர்ரம்,
சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதியுல் அவ்வல், ஜமாதியுல் ஆஹிர், ரஜப். ரஜப்ங்கிறது எத்தனாம் மாசம்? 7ஆம் மாசம். ஷாபான் 8வது, ரமதான் 9வது. இப்ப நம்ம ரமதானுடைய மாசம் 9வது மாசத்துல இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு போன வருஷம் ரஜப்ல கல்யாணம் ஆச்சு. ஹிஜ்ரி 1445ல ரஜப்ல கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ஹிஜ்ரி 1446, ரஜப் முடிஞ்சு இன்னும் 2 மாசம் ஆயிடுச்சு. இவங்க எப்ப ஜகாத் கொடுத்திருக்கணும்? ரஜப் வரும்போதே கொடுத்திருக்கணும். ஜமாதியுல் ஆஹிர் முடியும் போதே 12 மாசம் முடிஞ்சிருச்சு. ரஜப்ல அவங்க கல்யாண தேதி எதுன்னு பார்த்து ரஜப் மாசத்துல 12 மாசம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க ஜகாத் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துல ஒரு நடைமுறை இருக்கு. அறியாமையின் காரணமாக வரக்கூடிய நடைமுறை. ஜகாத்துடைய சட்டங்களை பற்றி அறியாமையின் காரணமா வரக்கூடிய நடைமுறை. என்ன அப்படின்னா, ரமதான்ல தாங்க ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இல்ல, அப்படி கிடையவே கிடையாது. மாறாக ஜகாத் எப்ப கொடுக்கணும்? உங்க கைக்கு அந்த நகை வந்து 12 மாதங்கள், இஸ்லாமிய மாதங்கள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா ஜகாத் கடமையாகி விட்டது. அதுக்கு ரமதான் வரைக்கும் வரணும் அப்படின்லாம் வந்து பொறுத்திருக்க கூடாது. உங்களுக்கு ரஜப்ல கல்யாணம் ஆச்சு, அடுத்த ரஜப் வந்துருச்சு அப்படின்னா ஜகாத் கடமை ஆயிடுச்சு. நீங்க ரமதான் வந்த பிறகுதான் கொடுப்பேன் அப்படின்ட்டீங்கன்னா 2 மாசம் தாமதிச்சு லேட்டா கொடுக்குறீங்க. இது தவறு. இப்ப ரஜப்ல வந்துச்சுன்னா ரஜப்போட முடிக்கணும். எப்போ கல்யாணம் பண்ணமோ அதுல இருந்து 12 இஸ்லாமிய மாதங்கள் கணக்கிட்டு 12 மாதங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஜகாத் கடமையாயிடும். ஹவுல் அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சு. ஹவுலுங்கிறது என்ன? அந்த கால அளவு. கால அளவு எவ்வளவு? 12 இஸ்லாமிய மாதங்கள். இப்போ ஒரு பெண்ணுக்கு மகராக ஒரு 20 பவுன் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. 20 பவுனுங்கிறது நிசாபினுடைய அளவை தாண்டினதுதான். நிசாப் அந்த பொருளுடைய அளவு எவ்வளவு வந்தா ஜகாத் வரும்? தங்க நகைக்கு 85 கிராம்கள். அதாவது 10.5 பவுனுக்கு 1 கிராம் அதிகம் ஆயிடுச்சுன்னா 10.25 பவுனுக்கு நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா ஜகாத் கடமை ஆயிடுச்சு. இங்க அதை விட அதிகமா கிட்டத்தட்ட டபுளா இருக்குது. 20 பவுன் மகராக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த 20 பவுன் மகருக்கு அந்த பெண் ஜகாத் கொடுத்தாக வேண்டும். யாரு ஜகாத் கொடுக்கணும்? அந்த பெண். ஆனா இன்னைக்கு அதுலயுமே ஒரு குழப்படி நடக்குது. என்ன? அந்த பெண் கணவர்ட்ட சொல்றாங்க, ஏங்க 20 பவுன் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஜகாத் கடமை ஆயிடுச்சு. நீங்க ஜகாத்த குடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. யாரு? பெண்ணுடைய கணவர். ஆனா அந்த மகருடைய நகை யாருக்கு உரியது? பெண்ணுக்கு உரியது. பெண்ணுடைய கணவர் அத அந்த பெண்ணுக்கு குடுத்துட்டார். இப்ப அந்த நகைக்கு உரிமையாளர் யார்? பெண். அப்ப அந்த நகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டியவங்க யார்? அந்த பெண். அந்த உரிமையாளராக இருக்கக்கூடிய பெண். இல்ல கணவர் தான் ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த நகை என்னது இல்லங்க, உங்கள்ட்ட நான் குடுத்துட்டேன். அந்த 20 பவுன் உங்களுது தான். நீங்க தான் ஜகாத் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். கணவருக்கு எப்போ ஜகாத் அந்த நகை மீது கடமையாகும்? அந்த நகையை அந்த மனைவி கணவர் பொறுப்பிலே பொறுப்புலன்னு இல்ல. உங்க அதிகாரம். இந்த நகை உன்னது தாங்க. என்னது கிடையாதுங்க. இந்த நகை உங்களுது தான். அத நீங்க வைக்கலாம், வித்துறலாம், பத்திரமா பூட்டி வைக்கலாம், என்ன வேணா செஞ்சுக்கலாம். இல்ல அந்த நகைய எடுத்து வேற நகையா கூட மாத்தலாம். உங்க இஷ்டம். ஏன்னா அது உங்க நகை. அதனால ஜகாத் கொடுக்கிறது உங்க கடமை. நீங்க தான் ஜகாத் கொடுக்கணும்னு அன்னைக்கு சொன்னாங்கன்னா, அது வேற விஷயம். அந்த சமயத்துல ஆணுக்கு ஜகாத் கடமையாகும். மற்றபடி மனைவியுடைய நகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை கணவனுக்கு இல்லை. யாருக்கு ஜகாத் கொடுக்கிற கடமை இருக்கு? நகையுடைய உரிமையாளருக்கு தான் ஜகாத் கொடுக்கிற கடமை இருக்கு. நகையுடைய உரிமையாளர் யார்? அந்த பெண், அந்த மனைவி. அப்ப அவங்க தான் ஜகாத் கொடுக்கணும். ஏங்க வந்து நகைய உடைச்செல்லாம் குடுக்க முடியாதுங்க. காசா தான் குடுக்கணும். என்கிட்ட காசு இல்ல. அப்ப எதையாவது வித்து குடுங்க. இல்ல வந்து எனக்கு சம்பாத்தியம் கிடையாது. ஏதாவது ஏற்பாடு பண்ணி குடுங்க. இல்ல கணவர்ட்ட நான் கேட்கிறேன். அப்ப கணவர்ட்ட கடனா தான் கேட்கலாம். இல்ல கணவரா முன் வந்து உங்களுக்கு சதக்காவா குடுக்கலாம். உங்க 20 பவுனுக்கு 2.5% அப்படிங்கிறது இவ்வளவு ரூபாய். இந்த ரூபாய உங்களுக்கு நான் தர்மமாக தருகிறேன் அப்படின்னு கணவர் மனைவி குடுத்தா, இல்ல கிஃப்ட்டா குடுக்கிறேன் அப்படின்னு குடுத்தா தான் அப்பவுமே கூட அத குடுக்கணும்னு கணவருக்கு கடமை கிடையாது. ஒரு பெண்ணுடைய நகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை அந்த பெண்ணுக்கு தான் உண்டு. பெண்ணுடைய கணவருக்கு அல்ல. பெண்ணுடைய அண்ணனுக்கோ, தம்பிக்கோ, பெண்ணுடைய பிள்ளைகளுக்கோ, தகப்பனுக்கோ அல்ல. பெண்ணுக்கு நகை உரிமையாக ஆகிவிட்டது என்றால், அந்த பெண் அந்த நகையினுடைய உரிமையாளராக ஆகிவிட்டார்கள் அப்படின்னா, அந்த பெண் தான் ஜகாத் கொடுக்கணும். இது வந்து மகராக பெற்றுக்கொண்டத பத்தி நம்ம பேசுவோம். இது இல்லாம அவங்க வீட்ல போட்டு அனுப்புன பவுன் இருக்கு. 50 பவுன், 80 பவுன், 100 பவுன், 150 பவுன் இப்படி பல ஊர்கள்ல பல விதமா நகை போட்டு அனுப்புறாங்க. அது அதுக்கும் அவங்க உரிமையாளர்னா அவங்க தான் ஜகாத் கொடுக்கணும். இப்ப நம்ம பேசுறது மஹரை பற்றி மட்டும். மஹருக்கு அவங்க உரிமையாளராக இருந்தாங்கன்னா அவங்க தான் ஜகாத் கொடுக்கணும். இப்போ இந்த சூழல பார்த்தோம். கடன் 2 வகையான சூழல்ல வருது. ஒரு பகுதி மஹர் குடுத்துட்டு, மீதி பகுதியை இன்னும் குடுக்காம வச்சிருக்கிறாங்க. இப்போ இதுல சட்டம் என்ன? இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். 20 பவுன் மஹர் குடுக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறார். 10 பவுன் குடுத்துட்டார். மீதி 10 பவுன்
இன்னும் கொடுக்கல. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜக்காத் கடமை ஆயிடுச்சு. ஒரு இஸ்லாமிய வருடம் முடிந்து விட்டது. 10 பவுன் வந்துருச்சு. இப்ப ஜக்காத் கடமை ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுல் வந்துருச்சு. கால அளவு வந்துருச்சு. ஆனா நிசாப் வரல. 10 பவுன் தான் இருக்கு. 10 பவுன்ங்கிறது 80 கிராம். 85 கிராம தொட்டா தான் ஜக்காத் கடமையாகும். அப்ப 5 கிராம் குறையுது. ஆனா அந்த 5 கிராம் கணவர் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த பெண் மீது ஜக்காத் கடமையா? இந்த 10 பவுனுக்குன்னா கிடையாது. ஆனால் இதுல ஒரு சூழல் இருக்கு. இந்த பெண் இந்த 10 பவுனுக்கு உரிமையாளர் தான். ஆனா ஏற்கனவே அவங்க வீட்ல போட்ட ஒரு 60 பவுன் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா 70 பவுன் வரும். இல்ல ரொம்ப எ வசதி குறைவான குடும்பம்னு கூட வச்சுக்குவோம். அவங்க வீட்ல ஒரு 10 பவுன் போட்டிருக்கிறாங்க. கணவர் வந்து 20 பவுன் மகர் என்று வாக்குறுதி குடுத்து, அதுல பாதிய மட்டும் குடுத்து கல்யாணம் பண்ணிட்டார். அதாவது 10 பவுன் மட்டும் குடுத்து கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப பெண்ணுடைய வீட்ல குடுத்த 10 பவுன் இருக்கு. கணவர் குடுத்த 10 பவுன் இருக்கு. 2ம் சேர்ந்தா 20 பவுன் ஆயிடுச்சு. இப்போ ஒட்டுமொத்தமாக இவங்கள்ட்ட எவ்வளவு நகை இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஜக்காத்துக்கு உரிமையாடுறாங்க. அப்ப அவங்க ஜக்காத் கடமை ஆயிடுது. அவங்க ஜக்காத் குடுக்கணும். இப்ப மஹர பொறுத்தவரைக்கும் பாதி பாதியாகவோ, இல்ல பகுதி பகுதியாகவோ குடுக்கறதுன்றது இருக்கு. இப்ப ஒருத்தர் கையில ஒரு பெண்ணு கையில எந்த நகையுமே இல்லன்னு நிக்கா சமயத்துல கணவர் மகராக குடுக்கறது தான் அவங்களுக்கு நகை. அதான் முதல்ல நகையாக அவங்களுக்கு வருது அப்படின்னு இப்ப அந்த சூழல்ல அந்த நகை நிசாப், ஹவுல் இந்த 2த்தையும் எட்டுச்சு அப்படின்னா, அதாவது 85 கிராம தொட்டுருச்சு, அத தாண்டிருச்சு. 12 இஸ்லாமிய மாதங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த நகைக்கு ஜக்காத் கடமையாக ஆகும். இல்ல பகுதிய தான் குடுத்திருக்கிறாரு, பகுதி குடுக்கல. 10 பவுன் குடுத்துட்டாரு, இன்னும் 10 பவுன் தரேன்னு சொன்னாரு. ஆனா 1 வருஷம் தாண்டிருச்சு, இன்னும் குடுக்கல. இப்ப இந்த பெண்ணுக்கு இந்த ஜக்காத் கடமையா அப்படின்னா இல்ல. அதுல இன்னொரு சூழல் எடுத்துக்குவோம். 20 பவுன் தரேன்னு சொல்லியிருக்கிறார். 15 பவுன் குடுத்துட்டார். கல்யாணத்தப்பவே. 15 பவுன் கையில வந்து 12 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 பவுன் அவர் குடுக்க வேண்டியிருக்கு. இப்ப இந்த பெண் வந்து எவ்வளவுக்கு ஜக்காத் குடுக்கணும்? 20 பவுன் என்று வாக்குறுதி குடுத்தாரு. அந்த 20 பவுனுக்கு ஜக்காத் குடுக்கணுமா? அல்லது கையில இருக்கிற 15 பவுனுக்கு தான் ஜக்காத் குடுக்கணுமான்னா, 15 தான் கையில இருக்கு. அவங்க உரிமையில இன்னைக்கு இருக்கிறது 15 தான். 5 வந்து வராம வெளிய நிக்குது. அது கடன் தொகை வெளிய நின்ன மாரி. எப்படி நம்முடைய கடன் தொகை வெளியில நின்னா, அந்த தொகைக்கு நம்ம ஜக்காத் குடுக்க தேவையில்லையோ, அந்த மாதிரி தான். இப்ப நம்மகிட்ட ரூ. 20,00,000 பணம் இருந்துச்சு. ஒருத்தவங்க ரூ. 5,00,000 கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி ரூ. 15,00,000 நம்ம கையில இருக்குது. அந்த ரூ. 15,00,000 அப்படிங்கிறது ஜக்காத்துக்குரிய அளவு அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்ப இந்த 15,00,000 வந்து 12 இஸ்லாமிய மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா, நம்ம இந்த 15,00,000க்கு ஜக்காத் குடுக்கணுமா? இல்ல முதல்ல வச்சிருந்த அந்த 20,00,000க்கு ஜக்காத் குடுக்கணுமா அப்படின்னா, இல்ல. 20,00,000த்துல 5,00,000 தான் வெளிய போயிருச்சு. அது நம்ம கையில இல்ல. நம்ம கையில என்ன இருக்கோ, நம்முடைய அதிகாரத்துல என்ன இருக்கோ, அதுக்கு தான் ஜக்காத் குடுக்கணும். அது 15,00,000 ஆகட்டும், 15 பவுன் ஆகட்டும், நம்ம கையில எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஜக்காத் குடுக்கணும். இப்போ 3வது சூழல் வருது. நிக்கா அப்போ ஜக்காத் இது மஹர் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிக்கா அப்போ அந்த பெண்ணுக்கு மஹர் 20 பவுன் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. நிக்கா முடிஞ்சு 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 20 பவுன் இல்ல, 1 பவுன் கூட குடுக்கல. கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சில நேரம்ல கேட்டா கோவப்படுறான். நானும் குடுக்காமல போயிட போறேன் அப்படின்றாங்க. ஆனா 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் குடுக்கல. இப்போ இந்த பெண் ஜக்காத் குடுக்கணுமா? இல்லையா? இல்ல. ஏன்? அந்த நகை தான் கையில வரவே இல்லையே. இல்லாத ஒரு பொருளுக்கு ஜக்காத் குடுக்க முடியாது. நம்ம கையில அந்த பொருள் வந்திருந்து, அது நிசாபை அந்த பொருளுடைய மினிமம் அளவு வந்திருந்து, குறைஞ்சபட்ச அளவை எட்டியிருந்து, 12 இஸ்லாமிய மாதங்கள் அந்த ஹவுல் அதை பூர்த்தி செய்திருந்து இருந்தா தான். அந்த பெண்ணுடைய அதிகாரத்துல வந்திருந்தா தான், உரிமையில வந்திருந்தா தான். இங்க வாக்கு மட்டும் தான் வந்திருக்கு. பொருள் வரல. அப்போ மஹருடைய விஷயத்துல கடன் இருக்கு. அப்ப என்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த மஹர் வருதோ, அதிலிருந்து 12 இஸ்லாமிய மாதங்கள் பூர்த்தி அடைந்த பிறகு, அந்த நிசாபும், அந்த ஹவுலும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது 85 கிராம தொட்டிருந்தாங்க, தாண்டி இருந்தாங்க. 12 இஸ்லாமிய மாதங்கள் பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா, அப்பதான் உங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். இப்போ மஹருடைய பாடம் வந்து தைன் உடைய பாடத்துல சேர்ந்து வருது. இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி மஹ மஹர பத்தி சொல்லும்போது, மஹர் அப்படிங்கிறது, அதாவது அப்படிங்கிறது தைன் போன்றது தான், கடன் போன்றது தான் அப்படிங்கிறாங்க. அப்ப பெண்ணுடைய மனக்கொடை அப்படிங்கிறது கடன் போன்றது தான் அப்படின்றான். கடன் தான் அது. ஒரு ஆண் பெண்ணுக்கு திருமண நேரத்துல கட்டாயம் கொடுக்க வேண்டிய விஷயம் மஹர். அல் குர்ஆன்ல அதுக்கு அப்படிங்கிற பெயர் சொல்லப்படும். அப்போ ஒரு ஆண் பெண்ணுக்கு கட்டாயம் கொடுக்க வேண்டியது. அதுல வந்து பாதி குடுத்து, பாதி குடுக்கல. இல்ல ஒரு பகுதி குடுத்து, ஒரு போர்ஷன் குடுத்து, இன்னொரு பகுதி குடுக்காம இருக்கிறாங்க. முழுசும் குடுக்காம இருக்காங்கன்னா, அது கடன் தான்.
அப்ப கடனாளிக்கான ஜகாத் கணக்கீடுல இதுவும் வரும். அப்ப ஒரு கணவர் மனைவிக்கு இது மஹர் கொடுக்கறதுல சதாக், அதாவது மஹருக்கு இன்னொரு பேருனா சதாக். ஒரு கணவர் மனைவிக்கு மஹர் கொடுக்கறதுல இன்னும் ஏதோ மிச்சம் வச்சிருந்தார் அப்படின்னா அது தைன், கடன் என்று தான் இஸ்லாமிய சட்டம் சொல்லுது. அப்ப அவர் கடனாளி தான். அந்த பெண் அவருடைய மனைவி தான், அவருடைய உறவு தான். ஆனால் அந்த பெண்ணுக்கு அவர் கடனாளி தான். என்னைக்கு அவர் அந்த மஹரை முழுமையாக கொடுத்து முடிக்கிறாரோ அப்பதான் கடனில் இருந்து அவர் வெளியே வருகிறார். இப்போ ஒரு ஆண், இதுல கடைசியா ஒரு சூழலை பார்த்துருவோம். ஒரு ஆண், அவர்கிட்ட பணம் இருக்கு, ஓரளவுக்கு சம்பாரிச்சுட்டார். அதே சமயத்துல இன்னும் மஹர் அவர் முழுமையாக கொடுத்து முடிக்கல. இப்ப இப்படி வச்சுக்கோங்க, அவர் 20 பவுன் அளவுக்கு சம்பாரிச்சுட்டார். சம்பாரிச்சு 12 இஸ்லாமிய மாதங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா மனைவிக்கு அவர் கொடுக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்த மஹர்ல இன்னும் 5 பவுன் பாக்கி இருக்கு. இப்ப இந்த ஆண் எவ்வளவு ஜகாத் கொடுக்கும்? அதான் இப்போதைய கேள்வி. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சொல்றேன். ஒரு ஆண் 20 பவுன் நகை சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டார். சேர்ந்து ஒரு இஸ்லாமிய வருடம் முடிஞ்சிருச்சு. 20 பவுனுங்கிறது நிசாப், அந்த குறைந்தபட்ச அளவை தாண்டினதுதான். 10.25 பவுன் வந்துருச்சுனாலே நமக்கு தாண்டிடுச்சு. இங்க 20 பவுன்கள் இருக்கு. அப்போ அந்த அளவை தாண்டிடுச்சு. வந்து 12 மாசம் பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப 20 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? அல்லது மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மஹர்ல 5 பவுன் இன்னும் அவர் கொடுக்காம பாக்கி வச்சிருக்கிறார். அந்த 5 பவுனை கொடுத்துட்டு மீதி உள்ள 15 பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணும். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்னதின் அடிப்படையில எனக்கு ஒரு பதில சொல்லுங்க. அவர் 20 பவுன் கொடுக்கணுமா? இல்ல மனைவிக்குரிய அந்த மஹருடைய பகுதியை கொடுத்துட்டு மீதி உள்ளது கொடுக்கணும். குட். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த மஹர் தொகை 5 பவுன் பாக்கி இருக்குது அப்படின்னா அது தைன், கடன் தான். அப்ப அந்த கடனை அடைச்சிட்டு மீதி உள்ள 15 பவுனுக்கு தான் அவர் ஜகாத் கொடுக்கணும். சரி, இப்ப இதே சார்ந்த இன்னொரு கேள்வி. இதே அளவு தான் 20 பவுன் சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனா அவர் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மஹர் வந்து 5 பவுன்ல 10 பவுன் கொடுக்க வேண்டியிருக்கு. அவர்கிட்ட 20 பவுன் இருக்கு. அந்த 20 பவுன் சேர்ந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. ஹவுல் வந்துருச்சு. இப்போ அவர் மனைவிக்கு மஹர் கொடுக்க வேண்டியதுல இன்னும் பாக்கி இருக்கு. இன்னும் 10 பவுன் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ அவர் என்ன செய்யணும்? 20 பவுனுக்கும் ஜகாத் கொடுக்கணுமா? இல்ல மனைவிக்கு கொடுக்க வேண்டிய 10 பவுனை அந்த மஹர்ல கொடுக்க வேண்டிய அந்த பகுதியை கொடுத்துட்டு மீதி உள்ளதுக்கு ஜகாத் கொடுக்கணும். என்ன பதில்? வெரி குட். ஜகாத் கடமை இல்லை. ஏன் கடமை இல்லை? அவர்ட்ட 20 பவுன் இருக்கு. அப்ப அவருக்கு ஜகாத் கடமை ஆயிடுச்சு. 20 பவுன் வந்து 1 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. ஜகாத் கடமை ஆயிடுச்சு. ஆனா மனைவிக்கு அவர் கடனாக கொடுக்க வேண்டியது, அதாவது மஹராக கொடுக்க வேண்டியதுல இன்னும் 10 பவுன் பாக்கி இருக்கு. மஹருடைய பாக்கி அப்படிங்கிறது கடன் தான், தைன் தான். அப்ப அந்த 10 பவுன் குடுத்துட்டா, 20 பவுன்ல 10 பவுன் கழிச்சுட்டா, மீதி அவர்கிட்ட இருக்கிறது 10 பவுன் தான். 20 பவுன் அவர்ட்ட இருக்கு. மனைவிக்கு மஹர்ல இன்னொரு 10 பவுன் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு. அந்த 20லேருந்து ஒரு 10ஐ எடுத்து மனைவிக்கு குடுத்து, மஹரை கொடுத்து முடித்து விட்டார். இப்ப மீதி இவர்ட்ட எவ்வளவு இருக்கு? 10 பவுன் தான் இருக்கு. இந்த 10 பவுனுக்கு ஜகாத் அவர் கடமை ஆகுமா? அப்படின்னா ஆகாது. ஏன்? 10 பவுனுங்கிறது 80 கிராம். 85 கிராம்கள் வந்தால் தான் ஜகாத் கடமையாகும். அப்போ 5 கிராம் கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு. அப்ப இவருக்கு ஜகாத் கடமை அப்படின்னா அந்த இடத்துல கடமை இல்லை. அப்ப ஜகாத்த கணக்கிறது அப்படிங்கிறது இதுதான். இப்ப உங்களுக்கான இந்த வகுப்புகள நான் கூடுமான வரைக்கும் நடைமுறை ரீதியா பிராக்டிகலாவே கொண்டு போகணும்னு தான் பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதனாலதான் அடிக்கடி கணக்குகளை சொல்லி இது எப்படி அது அப்படின்னு கேட்கிறேன். ஏனென்றால் இது வந்து ஒரு லெக்சர் மாரி அப்படியே குடுத்துட்டு போயிடலாம். ஒரு உரையாக குடுத்துட்டு போயிடலாம் இன்ஷா அல்லாஹ். நடத்துறவருக்கு எனக்கு அது வந்து சுலபம். அதுதான் எனக்கு ஈஸி. கட கட கடன்னு முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அதுல நம்ம கத்துக்கிறது குறைவா இருக்கும். ஆனா இப்படி ஒரு விஷயமாக பிரிச்சு உடைச்சு சொல்லும்போது, நடைமுறை ரீதியா நம்ம பிராக்டிகலா பார்க்கும் பொழுது, நம்முடைய புரிதல் அதிகரிக்கும். கவனிக்கக்கூடிய நம்முடைய புரிதல் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம இத கற்றுக்கொள்ளும். ஏன்னா ஜகாத்துங்கிறது அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம்.
ஜக்காத்துங்கிறது அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயம், பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அப்ப அதை பிராக்டிக்கலா தான் நம்ம படிக்கும். அதுக்காக தான் இந்த கேள்விகள் எல்லாம். கேள்விகள், கணக்கு போடுறது, யோசிக்கிறது, இது எல்லாமே செய்யணும். ஏன்னா ஒரு முஸ்லீம் கண்மூடித்தனமா எதுலயும் போய் விழுறது இல்ல. அல்லாஹ்வுடைய சட்டங்களை கூட கண்ண தொறந்து, காத தொறந்து, தெளிவா பார்த்து, தெளிவா கேட்டு, தெளிவா புரிஞ்சுகிட்டு, அதற்கு பிறகு தான் நம்ம நடைமுறைப்படுத்தும். கண்மூடித்தனமா போனா தப்பா புரிஞ்சுகிட்டு, தப்பா நடைமுறைப்படுத்தும். அப்ப மார்க்க சட்டங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெளிவாக, விரிவாக தெரிஞ்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். நடைமுறை ரீதியாக பிராக்டிகலா நம்ம அத தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுட்டு அன்றாட வாழ்க்கையில நம்ம அத படுத்தணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான வகுப்புகள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம தைன் முடிச்சிட்டோம். ஜகாத் 4 வகையில தான் பெரும்பாலும் வரும் என்று ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? தங்கம், வெள்ளி அது மாதிரியான பண வகைகள், கரன்சி அதுல ஜகாத் இருக்கு. அந்த பாடத்த நம்ம முடிச்சிட்டோம். இல்லையா? அதேபோல நிலத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். அது அ தானியங்கள் ஆகட்டும், அல்லது கனிமங்கள் போன்ற பொருளாகட்டும், அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதேபோல ஜக்காத்தினுடைய அந்த 3வது வகை. அது என்னது? கால்நடைகள். அதையும் பார்த்து முடிச்சுட்டோம். இப்ப கடைசியாக இன்னும் ஒரு வகை தான் இருக்கு. என்னது அது? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பொதுவா நம்ம எந்தெந்த பொருள்கள்ல ஜக்காத் குடுக்கணும்னு வரும்போது, அதை 4 வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இமாம் இப்னு குதாமா அல் மக்திசி 4 வகையா பிரிக்கிறாங்க. 1 நம்ம பார்த்துட்டோம். கால்நடைகள் பார்த்தாச்சு. இன்னொன்னு தங்கம், வெள்ளி இது போன்ற பணம். அதுக்கான ஜக்காத். அதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நிலத்திலிருந்து வரக்கூடியவை. அது 2 வகைப்படும். அது நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலாக வரக்கூடிய பொருட்கள். அதையும் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஆ மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ். உலோகங்கள், கனிமங்கள் அது பார்த்து முடிச்சுட்டோம். இன்னைக்கு அத பார்த்து அதனுடைய தொடர்பாகத்தான் இந்த தைன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து பார்த்தோம். இப்ப நம்ம இது பார்த்து முடிச்சாச்சு. அப்ப இன்னும் ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. 4வது விஷயம். அது என்ன ஞாபகம் இருக்கா? 4வது வகைப்பாடு. நோட்ஸ் பார்க்கணும். இல்லையா? ஃபைன். நானே சொல்லிர்றேன். மெர்கன்டைஸ். நம்மளுடைய ட்ரேட் ஸ்டாக் இருக்கு இல்லையா? நம்ம வியாபாரத்துக்காக பொருட்கள வாங்கி வச்சிருக்கோம். ஸ்டாக் வச்சிருக்கோம். அத வித்து காசாக்கணும். அதுலேருந்து தான் நமக்கு வருமானம் வரும். வருமானம் வந்த பிறகு தான் நம்ம பொருள சேர்ப்போம். சேர்த்த பிறகு தான் ஜக்காத்துங்கிறது வரும். அப்ப அந்த ட்ரேட் ஸ்டாக், மெர்கன்டைஸ் இருக்கு இல்லையா? நம்முடைய வியாபார பொருட்கள், மூலப்பொருட்கள். இவைகளுக்கான ஜக்காத் அது என்ன? அப்படிங்கிறது தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு. இந்த இந்த அடுத்த வகுப்பு முடிஞ்சுச்சுன்னா, இந்த 4 வகைப்பாடுகளும் முடிஞ்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்றைய சூழல்ல உள்ள விஷயங்கள். ஏற்கனவே நான் முதல் வகுப்பிலே கேள்வியாக எழுப்பி இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன? நம்ம இந்த சேலரில வர்றது, அதெல்லாம் ஓரளவு பார்த்துட்டோம். இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய பென்ஷன் ஃபண்ட்ஸ், ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ், அதேபோல நம்முடைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அதிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. அப்படிலாம் பார்த்தோம். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் அதெல்லாம் இருக்கு. இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். அப்ப இது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது அந்த 4வது வகை மெர்கன்டைஸ். நம்மளுடைய ஸ்டாக்ஸ் அதுல உள்ளது. அது முடிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம இந்த நவீன காலத்து விஷயங்கள், அந்த முதலீடுகள், அதிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள், அவற்றுக்கு ஜக்காத் இருக்குதா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு, கடைசியாக என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஜக்காத்தை பெறக்கூடிய மக்கள் இருப்பாங்க. 8 வகையான மக்களுக்கு தான் ஜக்காத் உரியது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நமக்கு சொல்லி இருக்கிறான். அந்த 8 வகையான மக்கள் யார் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். குறிப்பா அதுல 8வது வகை ஃபீ ஸபீலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில இருக்கிறவன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே அ அத கேட்கிறாங்க. இன்னைக்கு அமைப்புகள், இயக்கங்கள், கட்சிகள் வைக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க. விதவிதமான இயக்கங்கள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த ஃபீ ஸபீலில்லாஹ்ன்றதுக்கெல்லாம் அது யாரை குறிக்க, யாரை குறிக்காது, இது போன்ற விவரங்களோட நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 வகுப்புகள் அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது 6 வகுப்புகள் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதோட நம்ம இந்த ஜக்காத்துடைய பாடத்தை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதை நல்ல விதமாக நாம இத முடிக்கிறதுக்கு, நல்ல விதமா இத கத்துக்கிட்டு, அதை சரியான முறையில நடைமுறைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய ரிதா திருப்தியை பெற்று, கபருடைய அதாபை விட்டும், நரகத்தினுடைய அதாபை விட்டும் பாதுகாப்பு பெற்று, மஹ்ஷர்ல கேள்வி கணக்கு நமக்கு சுருக்கமாக அ இரவு ரொம்ப இலகுவாக கேட்கப்பட்டு, சொர்க்கத்துக்கு நாம போகணும். அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுக்கணும் என்று துஆ செய்தவனாக இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت واستغفرك وأتوب إليك.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.